நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16/8/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு இன்றைக்கி லீவு, சுதந்திர தினம். எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஏன்னா கவர்மெண்ட் லீவுங்கிறதுனால நமக்கு இன்றைக்கி இல்லை, சரிங்களா? அதனால் நம்ம நாளைக்கு வந்து 16/8/2024 வெள்ளிக்கிழமை அதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது, அதுலேயும் குறிப்பாக நாளைக்கு 1 மணி ஷோ நமக்கு எப்படி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதே பார்ப்போம். அது போக இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர்கள் என்னென்ன, நம்ம இது வரைக்கும் அடித்த நம்பர்கள் 3 ரிசல்ட்டு 57 180 அப்படின்னு நம்பர் அடித்தாங்க. அதுக்கப்புறம் 978 27ங்கிற நம்பர் அடித்தாங்க. அதே மாதிரி 270 49, சரிங்களா? இதுதான் நமக்கு பேசிக்காக அடிக்கப்பட்ட நம்பரு. இந்த நம்பர்லேருந்து ஒரு சில நம்பர்கள் நமக்கு இன்றைக்கி கொஞ்சம் கன்ஃபார்ம் நம்பராகவே கிடச்சிருக்கு. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 180ன்னு எடுத்தாங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் திரும்ப ரிப்பீட் அடித்து நமக்கு என்ன கொடுத்தாங்க, 827ன்னு கொடுத்தாங்க இல்லையா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு வந்து அந்த 049 அப்படிங்கிற நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பர் எடுத்து ஏதாவது கொலாபரேட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நம்பிக்கையோடு நம்ம கொடுக்குறோம். இதில் எது கொடுக்குறாங்களோ இல்லையோ, நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 0 கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு கொடுக்குறோம். கண்டிப்பாக நல்ல மேட்ச் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்கள். நாளையை பொறுத்த வரைக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாகவே நமக்கு இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. ஏன்னா 2 ட்ரா இல்லை. இப்போ நமக்கு வந்து இன்றைக்கி 3 ட்ரா கிடையாது, 3 ட்ரா இல்லாமல் போச்சுன்னா அப்போ நமக்கு 16ஆம் தேதி என்ன மாதிரி மெத்தட் புதுசாக ட்ராவை நம்பர், ஏன்னா வந்து வரிசையாக ஒரு நம்பர் கொண்டு வந்தாங்கன்னா அந்த வரிசையினுடைய காம்பினேஷன்லேயே கொண்டு வருவாங்க, அப்படியே வரிசையாக. இப்போ ஏதாவது ஒரு ட்ரா 2 ட்ரா லீவ் விட்டுச்சுன்னா அடுத்த காம்பினேஷன் மாறும். அப்படி தான் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. அது மாதிரி காம்பினேஷன் மாறினா என்ன மாதிரி நம்பர்கள் வர வாய்ப்புகள் இருக்கும், அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதே சேம் நம்பர் உங்களுக்கு வந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம், சரி? ஏன்னா 180 827 040 இதோட முடிஞ்சது இந்த காம்பினேஷன். அடுத்த காம்பினேஷன் வந்து ட்ரா இல்லாதனால காம்பினேஷன் வேறு மாதிரி தான் வரும், மாற்றி வரும், சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அது கண்டினியூட்டி போயிடுச்சு. அதனால் நமக்கு அடுத்தது வந்து நமக்கு வேறு மாதிரியான நம்பர், வேறு மாதிரியான இப்போ ஒரு மாதம் பூராமே லீவே இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. ஞாயிற்றுக்கிழமை கூட நமக்கு டிஆர் லீவு கிடையாது, சரிங்களா? கேஎல் மாதிரி தான் இதுவும் லீவே இல்லாமல் போயிட்டுருக்கனால ஒரே மாதிரி கண்டினியூவாக வரும். இந்த மாதிரி வந்து ஏதாவது சுதந்திர தினம், ஏதாவது கவர்மெண்ட் லீவுன்னா கூட டிஆர் விட மாட்டாங்க. இந்த வருஷத்தில் ஒரு டைம் என்னமோ தான் இதுக்கு விட்றாங்க, மற்றபடி எப்பயும் விட்றதில்ல. பார்க்கலாம் என்ன மாதிரி நம்பர்கள் டிஆர் நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னன்றது பார்த்துடலாம், சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது. 8ஆம் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். 0க்கு 8 வருங்களா அப்படின்னா, ஆமாம் 0க்கு தான் 8 வரணும். ஏன்னா 8க்கு 0, 0க்கு 8 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரு. அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள். ஏன்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 10 ட்ராவிலே மேட்ச் ஆகுதுன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி தான் ஆடுவாங்க, அந்த மாதிரி தான் மேட்ச் ஆகி ஆடுவாங்க. வேறு எதுவும் ஆட மாட்டாங்கிறது தான் நம்முடைய கணக்கு, சரிங்களா? 10 ட்ராக்குள்ளே மேட்ச் ஆகி ஆடணும். அந்த மாதிரி 10 ட்ராக்குள்ளே மேட்ச் ஆகி ஆடுது அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி ஆடுவாங்க. இல்லை மேட்ச் ஆகாமல் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. மேட்ச் ஆகாமல் ஆடணும் அப்படின்னா மேட்ச் ஆகாமல் ஆடும். ஆனால் இதில் வந்து இப்போ வந்து நான் நினைக்கிறேன் மேட்ச் ஆகி தான் ஆடணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கணக்கில் அது வருதா அப்படிங்கிறது பாருங்கள். எப்படி வருதோ அதே மேட்ச் ஆகி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டை பொறுத்த வரைக்கும் சேம் போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6ஆம் நம்பருக்கான சான்ஸ். எதனால் 6ஆம் நம்பர் வருது அப்படின்னா 0 வந்தால் மேக்ஸிமம் 6ஆம் நம்பர் வந்துடும். எப்படின்னா 0க்கு 6ங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி 8க்கு 0 நமக்கு வந்துருக்கு, பார்த்தீங்களா? 0க்கு 8ன்னு வந்திருக்கா. அதே மாதிரி 8க்கு 0 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும். அதாவது 06 அப்படிங்கிற மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை 08 அப்படிங்கிற மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்தேன். நான் எப்படி போட்டு பார்த்தாலும் நமக்கு அதிகமாக கிடச்ச நம்பர் வந்து ஏ போர்டில் 6ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் தான் ரொம்ப திரும்ப நமக்கு காமிக்குது. அது மாதிரி எதுவும் ஆட வருதான்னு பாருங்கள், கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா 0க்கு அப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு 8 கொடுத்துட்டாங்க, பார்த்தீங்களா? அது ரொம்ப கவனம் போகணும். 1க்கு 8 கொடுத்தாங்க, சரி சடானாக மாற்றுவாங்கன்னு பார்த்தா மாற்றல பாருங்கள். டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அப்படியே 0க்கு 8க்கு 0ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம எதையும் கணக்கு வச்சு பார்க்கும்போது திடீர்னு என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் நமக்கு 8ஆம் நம்பர் திரும்ப தூக்கி வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அதை அப்படியே சேஞ்ச் பண்ணி 1ஆம் நம்பர் கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு 0க்கு 1ன்னு கொடுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த 2 நம்பரே கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஆடுவாங்க. 8 6 அப்படிங்கிற 2 நம்பர் வரும். வராம்பாங்க ஆல் போர்டே வச்சு தீட்டி விட்டுவாங்க பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக தான் வரும். ஏன்னா நீங்கள் 049 ரொம்ப சின்ன நம்பரு. நாளைக்கு வந்து பெரிய நம்பரை வச்சு இருக்குவாங்க பாருங்கள், நறுக்குன்னு ஒரு இருக்கிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது, சரிங்களா? இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பரு 49. அது போக 2 நாள் ட்ரா இல்லை, நச்சுன்னு இறுக்கி விட்ருவாங்க பெரிய நம்பர் வச்சு, சரிங்களா? அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டை நம்ம என்ன நினைக்கிறோம், 0க்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 0 மேட்சிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் 0 கொஞ்சம் மேட்ச் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா நமக்கு 0 கொடுக்குறாங்கல்ல, இல்லைங்க நீங்கள் அப்படியே கண்டினியூட்டி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் 049லேருந்து திரும்ப கண்டினியூ பண்ணி ஆடுறாங்க அப்படின்னு ஒரு வாய்ப்பு இல்லை. பட் இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும்னா 5ஆம் அப்போ வந்து அப்படி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன கொடுப்பாங்க, 0 கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம அந்த நம்பரை மிஸ் பண்ணாமல் கொண்டு வரோம். பட் நம்ம கணக்கில் 5ஆம் நம்பர் 0 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது.
மேபி எனக்கு அதிகமாக 0 வர்றதுனால நம்ம அதை கண்டினியூவாக கொடுக்குறோம். 0 வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு, சரிங்களா? அந்த மாதிரி எதுவும் கணக்கில் வருதான்னு பார்த்தீங்க, அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குன்னு எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பி போர்டில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர். ஏன் 2ஆம் நம்பர் கொடுக்குறோன்னா 4க்கு 2 தான் எப்போயுமே செட் ஆகக்கூடிய நம்பர். அது மாதிரி 4க்கு 2 செட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். அதை கணக்கு பண்ணி தான் 4க்கு 2 அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம். அது உங்கள் கணக்கில் வந்தால் எடுங்க. நீங்கள் இப்போ நான் கொடுத்தங்கிறக்கா வைக்க வேண்டாம். என்னங்க 0க்கு 2ன்னு கொடுக்குறீங்களேங்க அப்படின்னாங்க கணக்கு அப்படின்னு கேட்கலாம். 0க்கு 2 வருதா அப்படின்னா அதே மாதிரி 7க்கு 2 வருது, சரிங்களா? அப்போ அதே கணக்கு தான் 0 2 ஒரே மாதிரி வருதுன்னா இந்த கணக்கில் வரணும். அதே மெத்தேடு தான் நமக்கு வரும். 0க்கு 7 வருது இல்லையா? அதே மாதிரி இந்த நம்பரும் நமக்கு 4க்கு 7 0க்கு 7ங்கிற அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம 2 நம்பருமே சேர்த்து கொடுக்குறோம். 0 அல்லது 4, சரிங்களா? அது நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா, இப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஒன்று பெரிய நம்பர், அதாவது ஏ போர்டில் ஒன்று பெரிய நம்பர் வைக்கணும், சரிங்களா? அல்லது சி போர்டில் ரொம்ப சின்ன நம்பர் வைக்கணும். புரியுதுங்களா? 8ஐ விட சின்ன நம்பர், ரொம்ப சின்ன நம்பர் 0 கொடுத்துருக்கோம். 6ஐ விட ரொம்ப சின்ன நம்பர் என்ன கொடுத்துருக்கோம்? 2ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். அப்போ பி போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன நம்பர் தான் வரணும்னு காமிக்குது. அதுதான் நம்ம திரும்ப சொல்கிறோம், சரிங்களா? அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் தான் என்னோடய கணக்கு. நம்முடைய கணக்கில் காமிக்குதுங்கிறக்கு அப்படி வரணும் இல்லை. பட் எப்படி வருது, மிஷின் சார்ட் எப்படி வருதுன்னு பாருங்கள். நம்ம கொடுத்த ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். எனக்கு கணக்கு அப்படி தான் காமிக்குது. 8 4க்கு 0 4க்கு அதே சேம் நம்பர் 2ஆம் நம்பர் காமிக்குது. வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் கொடுக்குறோம். இது மாதிரி இருந்தால் எடுத்துங்கன்னு தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு கம்பல் பண்ணி இதே எடுக்கணும் அப்படின்னு சொல்ல கிடையாது. இருக்குதான்னு பாருங்கள். அந்த மாதிரி இருந்துச்சுன்னு எடுத்துங்க. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 3ஆம் நம்பர் மேலே தான் டவுட்டு. ஏன்னா 9க்கு 3ங்கிறத எவரிகிரீன் நம்பர். 9ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் வந்து டக்குன்னு செட் ஆகி உட்காந்துடும். அந்த மாதிரி உட்காரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேலேயே பார்த்தீங்கன்னா 7க்கு 9ன்னு அடிக்காங்க. அது கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா 7க்கு 9 அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு சின்ன நம்பர், அதை விட கொஞ்சம் பெரிய நம்பர், அதை விட சின்ன நம்பர். அப்போ 3 விதமான வெரைட்டியில் வரக்கு சான்ஸ் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். உங்களுக்கு எதுவும் கணக்கு வச்சுருக்கீங்க வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சேம் டைம் பொறுத்த வரைக்கும் நமக்கு 827 நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இதுவாக தான் இருக்கணும். அந்த மாதிரி வரும். 827 நமக்கு என்ன கொடுத்தாங்க, 049 கொடுத்தாங்களா? அப்போ 049க்கு அதை விட பெரிய நம்பர் தான் நமக்கு வரணும், சரிங்களா? அப்போ 803 வரணும். இல்லை அப்படின்னா 623 அப்படின்னு வந்துடணும். இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சி போர்டு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதில் யோசிக்கிறேன்னா 1ஆம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்கணும். ஏங்க 1ஆம் நம்பர்னால் 9 நம்பர் வந்தாலே 1ஆம் நம்பர் கட்டாயமாக வரும், வராமல் போகாது. ஏன்னா எப்போயுமே அது ஒரே மாதிரி தான் வந்துகிட்டு இருக்குது. 6க்கு 9 9க்கு 6 அப்படிங்கிற நம்பரும் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா 3மே ஒரே மாதிரி 9 3 6ங்கிற நம்பரும் எப்போயுமே ஒரே மாதிரியான ஒரு நம்பராக தான் இருக்கும். ஒரே ஒன்று வந்துச்சுன்னா அப்படியே தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும் கண்டினியூவாக. அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர் அதிகமாக ஸ்ட்ராங்காக இருக்குன்னா 8ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது, சரிங்களா? ஏன் 8ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் 0க்கு 8ங்கிறதும் அதே மாதிரி 0க்கு 6ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங். எப்போயுமே 0க்கு 6ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அதையும் வந்து 0க்கு 5ன்னு வைக்க முடியாத நம்பர் 0க்கு 6ன்னு தான் வைப்பாங்க, சரிங்களா? எப்போயுமே அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆடுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி நம்பர்கள் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோடய கணக்கு. உங்களுக்கு எதுவும் கணக்கு வருதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோன்னா 86 அப்படிங்கிற நம்பர் ஆல் போர்டில் வைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 3ஆம் நம்பர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண மாதிரி பாருங்கள். கண்டிப்பாக வரும்னு எனக்கு தோணுது. ரொம்ப ஸ்ட்ராங்காக அது இருக்குது. அதே மாதிரி 2ஆம் நம்பர் இதுக்குள்ளே தான் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வச்சுருக்கீங்கன்னா டியர் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம்.